ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம மாஸ்க் எஸ்கேப் ஃபைனல் வீடியோ கைஸ். நாளைக்கு பேராஷூட் எஸ்கேப் கைஸ் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போடுறோம். ஈவெண்ட் சாப்டர் 1 முடிக்கிறோம் கைஸ். இப்போ வாங்க, நம்ம இன்னும் ஒரு மாஸ்க் பீஸ் தான் வேணும். இப்போ அந்த க்ரில்லை கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பில்டிங்க்கு பவர் கொடுக்கணும். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம போய் பில்டிங்க்கு பவர் கொடுத்துக்கலாம் கைஸ். வீடியோவை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். நேற்று நம்ம போட்ட வீடியோ சரியாக வியூஸ் போல், அது என்னன்னு தெரில, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு வீடியோ. சாரி கைஸ், நேற்று கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால லேட் ஆகிடுச்சு. பட் இனி கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடும்னு நினைக்கிறேன் வீடியோ. ஓகே, க்ரில்லை பார்த்தாச்சு கைஸ். வாங்க ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு பவர் கொடுத்துக்கலாம். ஓகே கைஸ், பில்டிங் பவர் கொடுத்தாச்சு. டோரை சாத்திக்கலாம். இது சவுண்டு போட்டுடலாம். ஈவில் நன் மேலே வரும், நம்ம கீழே போயிடலாம் கைஸ். நேற்று போட்ட வீடியோ பார்க்கலாம் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். அப்படி இல்லைனா வீடியோ சேனலுக்குள்ளே போய் பாருங்கள் கைஸ். நேற்றும் ஃபன்னாக தான் இருந்துச்சு கேம் ப்ளே கைஸ். நாளைக்கு பேராஷூட் எஸ்கேப் கைஸ், மெயின் எஸ்கேப் கைஸ் கண்டிப்பாக நாளைக்கு நம்ம போடுறோம் கைஸ். நாளைக்கு ஓட்டு நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள். ப்ரோ நீ போட மாட்டியான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இன்னும் வயசாகல கைஸ். அதாவது இன்னும் ஒரு 4 மாதம் இடிச்சு கம்மியாக இருக்குது. அதனால் எனக்கு ஓட்டு போட முடியாது. பட் நீங்கள் போடுவீங்கன்னு நான் நம்புகிறேன். நான் ஒரு வேளை ஓட்டு போடுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக டிவி கேட்க நான் கைஸ் போடுவேன். நீங்கள் யாருக்கு போடுவீங்க கமெண்டில் சொல்லுங்கள். சரி வாங்க, நமக்கு என்ன சேலஞ்சு கைஸ். இது வந்து த மேஸ் ஆஃப் சேலஞ்ச். இது கொஞ்சம் ஈஸின்னு சொல்ல முடியாது கைஸ். நீங்கள் டைமிங் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா வேஸ்ட்டு கைஸ். நான் இப்படி தான் மிஸ் பண்ணிட்டேன், எனக்கு தெரியாது டைமிங் இருக்குன்னு. வாங்க, பட் இது ஈஸியாகவே முடியலாம். இதுக்கு என்ன கைஸ், ஷூவு, ஒரு ஸ்ப்ரிங்கு, அப்புறம் ஏதோ பால் மாதிரி கைஸ். இதை ரெடி பண்ணிட்டு இதுக்குன்னு ஒரு அண்டர் கிரவுண்ட் இருக்குது கைஸ். அது எங்கேன்னு காட்டுறேன் இருங்க. ஈவில் நன் எங்கே வருதுன்னு பார்க்கலாம் கைஸ். அங்கே வருது இருங்க. நம்ம இதை இது பண்ணிட்டு உள்ளே போட்டுடலாம். ஓகே, நம்ம இன்னும் கேட்டை ஓப்பன் பண்ணலன்னு நினைக்கிறேன் கைஸ். இருங்க பார்க்கலாம். ஆமாம், ஈவில் நன் மேலே வரட்டும். ஆமாம் கைஸ், நம்ம இன்னும் இதை ஓப்பன் பண்ணல. நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம் கைஸ். கொஞ்சம் இன்றைக்கி திக்கி தான் பேசுகிற மாதிரி இது, ஏன்னா லைட்டாக கோல்டாக இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நேற்று வீடியோவில் கொஞ்சம் நாய்ஸ் அதிகமாகிடுச்சு, ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெளியே வேறு கொஞ்சம் சவுண்டாக இருந்தது, அதனால தான் வீடியோ சரியாக ரெக்கார்டு இதுவும் ஆகலை. சாரி கைஸ். பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுருவேன், கவலைப்படாதீங்க. ஓகே, நீங்கள் கேட்ட பேராஷூட் எஸ்கேப் நாளைக்கு கண்டிப்பாக கைஸ். வாங்க, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஷூ வந்து ட்ராவில் இருக்கும் கைஸ். அதே மாதிரி இந்த பால் வந்து மேக்ஸிமம் இங்கே இந்த இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே பார்க்கலாம். நமக்கு இங்கே கடிச்சு வச்சு பாருங்கள் கைஸ். நமக்கு மொத்தம் 3 சான்ஸ் இருக்குது கைஸ். இருங்க, அது என்ன அது தேவையில்லை கைஸ். ஓகே வாங்க இருங்க. ஈவில் நன் மேலே வர வச்சிடலாம். நம்ம கீழே சுற்றி விடணுமா? அவசியம்லாம் இல்லை கைஸ். அது சுற்றி விடணும், நான் சும்மா சுற்றியும் கிடக்குறேன். ஓகே, இப்போ நம்ம இதில் குதிச்சு ஸ்ப்ரிங்கை எடுக்கணும். வாங்க நம்ம குதிக்கலாம். நம்ம குதிக்க அதில் ஒரு ஸ்ப்ரிங்கு கைட்டிக்கும். நமக்கு 2 பொருளும் கச்சிச்சு கைஸ். ஓகே, ஈவில் நன் நம்மளை பார்த்துச்சு. அது மூளை இல்லாத கீழே வருதா மேலே வருதான்னு பார்க்கணும். இருங்க. ஓகே, கீழே போகல, மேலே வருது, கீழே வருது, மேலே போகுது, கீழே வருது. ஓகே, இப்போ கீழே வந்துட்டு திருப்பி மேலே வரும்னு நினைக்கிறேன். இருங்க கைஸ், நம்ம பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஓகே, ஈவில் நன் எங்கே சீக்கிரம் வருது அந்த ஈவில் நன். இதோ பாருங்கள், இப்போ மேலே வரும். மூளை இல்லாதது அது மேலே போகுது. நம்ம கீழே போயிடலாம் கைஸ். அதுக்கிட்டே போயிடுவோம் போல். ஓகே, ஸ்ப்ரிங்கை இப்போ வந்து ஊந்துருக்கோம். இருங்க, இந்த பாலை போட்டுடலாம். ஓகே, பாலை போட்டாச்சு. இப்போ ஸ்ப்ரிங்கை எடுத்துன்னு வந்து போட்டுடலாம். இருங்க, ஸ்ப்ரிங்கு தோ இருக்குது பாருங்க. ஸோ ஸ்ப்ரிங்கு கைட்டிக்கும் நம்ம குச்சி இதில். இருங்க, ஈவில் நன் வருதுன்னு பார்த்துக்கலாம், ஏன்னா நான் டே வேஸ்ட் பண்ணுறக்கூடாது. ஓகே, போட்டாச்சு கைஸ். நமக்கு இப்போ ஷூ மட்டும் தான் வேணும். அந்த ஷூ கடைசியில் எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா கைஸ்? நான் ஊர் ஃபுல்லாக தேடினா அது எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். கடைசியில் நான் ப்ரோ அதை விட்டு ஊர் ஃபுல்லாக தேடிங்க நின்றுவீங்க, இங்கேயும் கிடைக்கல. நம்ம இதுக்குள்ளே போய் அது மேக்ஸிமம் ட்ராவில் தான் கைஸ் இருக்கும், வேறு எங்கேயும் இருக்காது. இந்த ட்ராலாம் இருக்காது. நான் சும்மா லூஸ் மாதிரியே தேடி வந்துக்கிறேன். இருங்க, ஈவில் நன் பார்த்துச்சு கைஸ். வாங்க, நம்ம இப்படி போயிட்டு சவுண்டு போட்டு இப்படி வர வச்சுட்டு நம்ம அன்சைடு போய் தேடி பார்க்கலாம். வாங்க. ஓகே, அதுவும் அந்த ட்ராவில் தான் கைஸ் இருக்கும். நான் அந்த ட்ராவில் தேடி தான் நேற்று கிடச்சிருக்கோம். பட் லூஸ் மாதிரி நான் அந்த ட்ராவில் தேடாமல் விட்டேன். ஓகே, இங்கேயும் இல்லை கைஸ். இந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் ஈவில் நன் கிட்டேன் மொத்தமாக அடி வாங்கிட்டேன். சத்தியமாக இந்த இடத்துல நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன் ஈவில் நன் அங்கே வரும்னு. சரி விடுங்க கைஸ், ஒரு நாள் போயிடுச்சு, இன்னும் ஒரு நாளுக்கு இது பார்க்கலாம், நம்மளால் முடியும். ஓகே,
நம்ம டோரை திறந்துட்டு இப்போ திருப்பியும் போய் ஷூ மட்டும் தான் கைஸ் வேணும். ஷூ கிடச்சா நம்ம எஸ்கேப் பண்ணிடலாம். இருங்க. ஓகே, இங்கேயும் இல்லை. ஓகே, இவ்வளோ இல்லை. நம்ம அங்கே போய் தேடி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு ட்ராவில் தான் கைஸ் இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற என்ன ட்ராவில் தான் இருக்கும். இருங்க, சவுண்டு போட்டுறக்கூடாது, ஏன்னா ஈவினிங் வந்தால் நம்மளால் தேட முடியாது. ஓகே, இங்கே இல்லை. இந்த ட்ராலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரா தான் நினைக்கிறேன் கைஸ். இந்த ட்ராலையும் இல்லை கைஸ். எங்கே இருக்குன்னு தெரியல கைஸ். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே எங்கன்னா மறைச்சி வச்சுக்கிறாங்களா? மேக்ஸிமம் ட்ராவில் தான் கைஸ் இருக்கும். மேக்ஸிமம் இல்லை, அதிகபட்சமே ட்ராவில் தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. வாங்க, எங்கே தான் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஈவில் நன் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல கைஸ். வாங்க, இந்த ட்ராவில் இருக்குதா? இந்த ட்ராவில் இதோ இருக்குது கைஸ். ஷோ ஃபஸ்ட்டே பார்த்துக்கலாம் கைஸ். சாரி கைஸ், இது ஷூ நினச்சேன். இது கைஸ். ஐயோ, நமக்கு இன்னும் ஷூ கிடைக்கல கைஸ். அது கிடைக்காமல் நம்மளால் எதுவும் பண்ண முடியாது கைஸ். அது வேறு கீழே போயிடுச்சு. நான் அது ஷூன்னு நினச்சிட்டேன் கைஸ். சாரி கைஸ். அப்போ எந்த ட்ராவில் இருக்குதுன்னு தெரில கைஸ். வாங்க, குதிச்சு தேடி தான் பார்க்கணும் ஃபஸ்ட்லேருந்து. ஒதிக்கணும்னு அவசியம் இல்லை, நான் சும்மா குதிச்சு கிடக்கிறேன். ஈவினிங் பார்த்துச்சு கைஸ். ஈவினிங் வேறு சொப்ன சுந்தரி வேறு நம்மளுக்கு. சாரி, ஈவினிங் தான் கைஸ். அது சொப்ன சுந்தரிலாம் பேர் வச்சிடலாம் யோசித்தேன். பட் வேணாம், நீங்கள் சொல்லுங்கள் கைஸ் கமெண்டில், நம்ம அது பேர் வைக்கலாம். வாங்க, இதுக்குள்ளே எந்த ட்ராலியாவது இருக்குதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே இந்த ட்ராலியும் இல்லை கைஸ். இல்லை, இங்கேயும் இல்லை. இங்கே எங்கே இருக்குதுன்னே தெரில கைஸ். வெறுப்பாகுது. சவுண்டு போட்டு வர வச்சிடலாம் ஈவினிங் நீங்கள். ஓகே, நம்ம இங்கே குதிச்சு இங்கே போனோம்லாம் பார்த்தா டைம் இல்லை கைஸ். நமக்கு ஷூ வேணும் கைஸ். இது வேறு ரெடி ஆகிடும்னு வச்சேன் கைஸ். பட் ஷூ இல்லாமல் இது ரெடி பண்ண முடியாது போல். வாங்க, நம்ம ஷூவை தேடி கண்டுபிடிக்கலாம். எங்கே இருக்குன்னு தெரில. நமக்கு இந்த ட்ராவில் இருக்குதான்னு பார்க்கலாம். இருங்க, டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். இந்த ட்ராலையும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ட்ராவில் மிஸ் பண்ணியிருப்பேன் கைஸ், பார்க்காம. சரியா, இங்கெல்லாம் வாய்ப்பு இல்லை கைஸ். நம்ம ஏதோ ஒரு ட்ராவில் மிஸ் பண்ணிக்கிறோம். வாங்க, திருப்பி செக் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கேயும் செக் பண்ணிக்கலாம். ஒரு வேளை இந்த பாத்ரூம் முடியாத ஒழிச்சு வச்சுக்கிறானுங்களான்னு. அவங்க பண்ணாலும் பண்ணுவானுங்க. ஓகே, இல்லை, நம்ம இன்னும் க்ரௌ பாரை கூட கண்டுபிடிக்கல. ஓகே, இதுலேயும் இல்லை. இதில் என்ன வேறு லேடிஸ் தான் உள்ள விட்றானுங்க கைஸ். எனக்கு ஒரு மாதிரி இது அப்புறம் போகும்போது ஜாலியாக இருக்கிற மாதிரி இது அப்படிலாம் இல்லை கைஸ். நம்ம கொஞ்சம் டீசென்ட் ஃபெல்லோ அப்படி தான் இருக்கும். வாங்க, நமக்கு அந்த இது கடை தான் செக் பண்ணோம். நமக்கு இன்னும் ஷூ கொடுக்க மாட்டானுங்க கைஸ். கடுப்பு ஏற்றுறானுங்க. வாங்க போகலாம். ஈவினிங் வேறு எங்கே இருக்குதுன்னு தெரியல. நம்ம ஷூ இங்கே எங்கன்னா இருக்குதான்னு பார்க்கலாம். வாங்க, ஒரு வேளை லாக்கரில் இருக்கோம் கைஸ். ஓகே, நம்ம லாக்கரை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, க்ரௌ பார் இங்கே இல்லை. ஓகே, ரேடியோ ஆன் பண்ணி விட்டுருங்க நீங்கள். ஓகே, வாங்க, இந்த லாக்கரில் எதனா ஒழிச்சு வச்சுக்கிறாங்களா? ஏன்னா லாக்கரில் கூட ஷூ இருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். தெரில, அது என்னது கைஸ். ஃபோன் கார்டு தேவையே இல்லை கைஸ். ஈவினிங் வந்து நம்ம கீழே வச்சிடலாம். ஓகே, இந்த ரூமில் தான் கைஸ் அந்த சீக்ரெட் டனல் நம்ம போகிற மாதிரி இருக்கும். வாங்க, இதுக்குள்ளே ஷூ இதுக்குள்ளேயும் இல்லை. என்ன கைஸ், ஒரு ஷூவாகவே எவ்வளோ தேட விட்றானுங்க நம்மளை. அடுப்பாகுது கைஸ். எங்கே இருக்கோன்னே தெரியல ஷூ வேறு. வாங்க, தேடி தான் பார்க்கணும். இந்த ட்ராவில் தான் எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேனோன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது கைஸ். ஈவினிங் வேறு அங்கே போகுது. ஒருவேளை இங்கே இருக்குமோ? நம்ம எதுக்கும் இங்கே செக் பண்ணி பார்க்கலாம். இதில் இல்லை, இதெல்லாம் இருக்காது கைஸ். நான் லூஸ் மாதிரி தேடி பார்த்துங்க. நீங்களே தேடி பார்க்குறீங்க. அப்புறம் அவ்வளோ பெரிய ஷூ இதுக்குள்ளே இருக்கும். நான் இருக்காது கைஸ். நான் ஒருவேளை அவனுங்க அப்படி வச்சுருப்பானுங்கன்னு ஒரு டவுட்டு, அதான் செக் பண்ணியிருந்தேன். அப்படியே பேக்லேயே ஓடு. வேறு வழியில் கைஸ். ஈவில் நன் வந்தால் பேக்கில் ஃப்ரண்ட்டில் எல்லா இடத்துலையும் ஓட வேண்டியது தான். ஈவில் நன் வேறு துரத்துது. நம்ம இன்னும் ஒரு ஷூ தான் கைஸ் கண்டுபிடிக்கணும். அந்த ஷூ எங்கே இருக்குதுன்னு வேறு தெரில. சரி, வாங்க, க்ரௌ பார் வச்சு அந்த சைடு போய் பார்க்கலாம் அங்கே எங்கன்னா இருக்குதான்னு. ஓகே, க்ரௌ பார் மொத்தம் 3 இடத்துல இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். ஒன்று வந்து கிச்சனு, இன்னும் நம்ம கிச்சன் போகிற அந்த படிக்கட்டிலே இருக்கும். அப்படி இல்லைனா இங்கே இருக்கும். ஓகே, ஈவில் நன் வந்துடும் போது. சீக்கிரம் எல்லா வேலையும் பார்த்துடலாம். ஓகே, இது பண்ணிடலாம். ஓகே, தூக்கி போட்டுடலாம். ஈவில் நன் அங்கே வரதுக்குள்ளே நம்ம இப்படி ஓடிடலாம். சீக்கிரம் போகலாம் கைஸ். ஈவில் நன் வரதுக்குள்ளே ஓடிடணும். கமான். ஓகே, இந்த லாக்கரில் இருந்தாலும் செக் பண்ணலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இந்த லாக்கர்லையும் இல்லை. நம்மளை சுத்தமாக ஏமாத்திட்டானுங்க கைஸ். வாங்க, நம்ம இங்கே தான் போய் எங்கன்னா செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஊக்கு. இது வந்து முதல்ல எஸ்கேப் கைஸ். பட் இது தேவையில்லை இப்போ நமக்கு. இங்கே ஈவில் நன் வர வச்சிடலாம் சவுண்டு போட்டு. நம்ம அப்படியே சுற்றின்னு ஓடிடலாம். ஓகே, நம்ம சவுண்டு போடுறது கேள்வியே சவுண்டு போட்டு கொடுத்துருவோம்ல. ஓகே, அது கேள்வி தூங்க போயிடுச்சு கைஸ். சரி, வாங்க.
நம்ம சுற்றின்னு வரணும்னு விதியாக இருக்குது. நானும் இது ஷூ கிடச்சிடும்னு பார்த்தேன், பட் ஷூ கிடைக்கல. ஓகே, எங்கே தான் இருக்குது கைஸ், வெறுப்பாகுது, நமக்கும் கிடைக்க மாட்டேங்குது. நானும் தேடி தேடி பார்க்குறேன் ஷூ, எனக்கும் கிடைக்க மாட்டேங்குது கைஸ், தலை வலிக்குது. நம்ம இங்கே என்ன மிஸ் பண்ணிட்ட மாதிரி தெரில, நானும் தேடி தேடி பார்க்குறேன். இதெல்லாம் எதுக்குன்னே தெரில கைஸ், ஏதோ லிவர் மாதிரிலாம் இருக்குது, ஆனால் எதுவும் ஆப்ரேட்லாம் பண்ண முடியல. ஒருவேளை இங்கே வச்சுருப்பானுங்களோ ப்ரூம் ஸ்டிக். ஸோ நம்ம ஓப்பன் பண்ணும்போதெல்லாம் ப்ரூம் ஸ்டிக் வைக்கிறானுங்க, ஆனால் அது வைக்க மாட்றானுங்க. இங்கே இங்கே இதுக்குள்ளே வச்சுருப்பானுங்களாம். இதுக்குள்ளேயும் இல்லை, எங்கே தான் கைஸ் வச்சுக்கிறானுங்க. இதோ பாருங்கள், கோட்டோட தலை. இப்போ நம்ம இது தேவையே இல்லை, எங்கே தான் வச்சுக்கிறானுங்கன்னே தெரில கைஸ். சரி, எலி கைஸ், டக்குன்னு ஈவல் நின்றுச்சேன், அந்த குட்டியோண்டு உருவத்தை பார்த்தா ஈவல் நின்று இருந்துச்சு. ஓகே, நம்ம இப்படி சுற்றின்னு போயிடலாம். நம்ம கடைசி வரைக்கும் தர மாதிரி ஐடியாவில் இல்லை அவனுங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் தேடி தான் பார்க்கணும். ஓகே, ஈவல் நம்மளை பார்த்துச்சு, மேலே வரும். இப்போ மேலே வந்தோடனே நம்ம கீழே போயிடலாம். ஓகே, ஈவல் நேன். ஓகே, அது அங்கே வந்துச்சு, நம்ம இப்படி போயிடலாம். வாங்க, நமக்கு ஏதோ டவுட்டாக இருக்குது, நம்ம வந்த லாக்கர் கொஞ்சம் நல்லா செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா அதை நம்ம இருட்டில் ஏதோ மிஸ் பண்ணுற போகிறோம். ஓகே, தோ பாருங்க கைஸ், இதோ விட்டுட்டேன், நான் நினச்சது தான். ஷோ, இது ரொம்ப நேரம் கைஸ். எப்படி கைஸ் வந்துச்சு இது சனியா? ஈவல் நேன்யா கைஸ், லாஸ்ட் டே கைஸ். ஐயோ, இதுக்கப்புறம் ஒரு நாள் அடி வாங்கினாலும் வேஸ்ட் ஆகிடும் கைஸ். இந்த இடத்துல நான் லாஸ்ட் டேயில் வர வச்சு ஈவல் நேன் நம்மளை ரொம்ப டென்ஷன் எடுத்துது. அந்த ஈவல் நேன் சும்மா ஒரு ஐடியாவில் இல்லை, பட் இப்போ நம்ம அடி வாங்கினா நம்மளோட கதை முடிஞ்சுது. அப்புறம் ஃபஸ்ட்லேருந்து எஸ்கேப்புக்கு ஃபஸ்ட்லேருந்து இல்லை கைஸ், நம்ம அந்த மாஸ்க் இந்த ஷூ ஃபஸ்ட்லேருந்து கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஈவல் நேன் வருதான்னு பார்த்துக்கலாம். டக்குன்னு ஷூவை போட்டு அந்த எலவேட்டரை இது பண்ணி விட்டுலாம். ஓகே, எலவேட்டர் பட்டனை வைத்துடலாம். ஓகே கைஸ், இப்போ வாங்க நம்ம இதில் ஜம்ப் பண்ணி ஈவல் நேன் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட்டு அதை வர வைக்கலாம், அதுக்கிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்தணும். ஓகே, ஜம்ப் பண்ணுறோம். ஈவல் நேன் எங்கே இருக்குது பார்த்துச்சு கைஸ், வரட்டும். குச்சிக்கினே பண்ண மாட்டோம். ஓகே, அந்த சோப்பனாக வந்து சரி, அந்த ஈவல் நேனுக்கு நம்ம கண்ணு தெரில, அது மேலே போகுது பைத்தியக்காரி. பைத்தியக்காரி எங்கே வா கைஸ், எலவேட்டர் ஆன் ஆயிடுச்சு. ஓகே, அந்த ஈவல் நேனை கண்டுக்க வேணாம், வாங்க நம்ம இப்போ இது ஓகே, அவ்வளோதான் கைஸ். அது எங்கன்னா போகுது சனியாக, நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஓகே கைஸ், நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லணும்னு சொன்னேன். அதாவது என்னென்னா ஒன்றும் இல்லை கைஸ், அந்த மீனை எடுத்துன்னு போய் அதே ரூமில் எங்கன்னா போட்டுருங்க. நீங்கள் எங்கே சவுண்டு போட்டாலும் இனிமேல் ஈவல் நேன் வராது. நீங்களாக அதை பார்த்து அது வரைக்கும் அது அங்கேயே தான் நிற்கும். அந்த ட்ராஃபியில் வந்து இன்ஃபினிட்டியாக சவுண்டு வந்துடுங்க. ஓகே கைஸ், இப்போ இங்கே ஒரு கேட்டு பாருங்க, இந்த கேட்டில் தான் நம்ம வருவோம். அந்த இடத்துல தான் மாஸ் பீஸு. ஓகே, நம்ம ரன் பண்ணலாம். அப்படியே ஓடிக்கினே இருங்க கைஸ். ஒரு லெஃப்ட்டு ஸ்ட்ரைட்டாக ஓடிக்கினே இருந்தீங்கன்னா திருப்பி ஒரு லெஃப்ட்டு, அப்புறம் ஒரு பிக்சர் வரும், அதோ ரைட்டு லெஃப்ட்டு. அப்படியே ஓடிக்கினே இருந்தீங்கன்னா ஒரு லெஃப்ட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு. கைஸ், இந்த இடத்துல தப்பு பண்ணிட்டேன், கொஞ்சம் ஸ்பீடாக ஓடி இருக்கலாம். அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஓடினா திருப்பி ஒரு லெஃப்ட்டு. இதோ கைஸ், மாஸ் பீஸ் கிட்ட வந்து தோத்துட்டேன். இந்த மாதிரி டைமிங் மிஸ் பண்ணிட்டேன் கூடாது கைஸ், டைமிங் மிஸ் பண்ணக்கூடாது. நான் டைமிங் மிஸ் பண்ணிட்டேன், இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம நடக்க அவ்வளோதான். அந்த ஷூவோட அந்த பால்லாம் காலியாக இருக்கும். இப்போ நம்ம இது பண்ணோன்னா திருப்பி பால் போட்டு பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த ரீசார்ஜ் அப்படின்னு காட்டுறானுங்க, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதாவது என்னன்னா ஒரு ஆடு பார்க்கணும் கைஸ், நமக்கு ஆடு பார்க்குற அளவுக்குலாம் பொறுமை இல்லை. இந்த சைடே வெளியே போகிறதுக்கு வழிலாம் இருக்கும் கைஸ், கவலைப்படாதீங்க. இது எங்கே வருதுன்னு பார்க்கலாம் இருங்க. ஓகே, இது வந்து இந்த சைடு வழியா கைஸ் இது. ஓகே, வாங்க, ஈவல் நேன் தெரிஞ்சு இப்போ வரும்னு நினைக்கிறேன். நம்ம சவுண்டு வேறு போட்டுக்கிறோம், நம்ம இப்படி குச்சி இப்படி வந்துடலாம். ஓகே, ஈவல் நேன் இன்னும் வரல. ஓகே, நம்ம மேலே போகிறது ஜம்ப் பண்ணி போகலான்னு தோணுது. ஓகே, ஈவல் நேன் வருது. ஓகே, நம்மளாம் ஜம்ப் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இல்லை கைஸ், முடியாது, நான் கிட்ட வந்துச்சு நன்னு. ஓகே, 4 வேஸ்ட்டாக போய்ட்டு கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி எனக்கு உண்டு. வாங்க, ஈவல் நேனை கொஞ்சம் சுத்த விட்டு நம்ம போகலாம். ஓகே, வாடி ஈவல் நேன், வா கமான் கைஸ். இது வேறு பொறுமையாக நடந்து வருது கைஸ், சனியாக பொறுமையாக நடந்து வருது. ஈஸி மோட்னா ஹார்ட் மோட்னா பறக்கிறா, ஈஸி மோட்னா பொறுமையாக நடக்கிறான் கைஸ். இப்போ இந்த இதில் வேறு நம்ம ஃபில் பண்ணணும். நம்ம ஃபில் பண்ணால் தான் அந்த பால் ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஃபஸ்ட்டு இப்போ பாலை கண்டுபிடிக்கணும். இது ஒன்றும் பண்ண தேவையில்ல கைஸ். இப்போ ஒரு வேளை நீங்கள் இந்த மாதிரி தோத்துட்டிங்கன்னா அதுக்குள்ளே போடுங்க. பட் இப்போ நான் அதுக்குள்ளே போகிறதுக்குள்ளே ஈவல் நமக்கு எண்ணெய் போட்டுரும். அதனால் ஃபஸ்ட்டு இப்போ அந்த பாலை எடுத்துக்கலாம் கைஸ். நான் இந்த ட்ராஃபி யூஸ் தான் பண்ணலாமான்னு யோசிக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பால் எடுத்து அங்கே போட்டுடலாம். ஏன்னா ஈவல் நேன் இதுக்கும் மேலே நம்மளை தொல்லை பண்ணிச்சுன்னா நமக்கு நாள் கூட இல்லை. ஓகே, இதை தூக்கி போட்டலாம். ஓகே, ஈவல் நேன் வரல. நான் என்ன பண்ண போகிறேன்னா, நான் சொன்னேன் தான் கைஸ் பண்ண போகிறேன்.
நீங்களும் இதே பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த மீன் அங்கே தூக்கி போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சவுண்டு வரும். ஒரு மாதிரி அது அந்த முதல்ல எஸ்கேப் பண்ணும்போது பண்ணவங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி சவுண்டு வந்துக்கினே இருக்கும். ஓகே, இப்போ ஈவில் நான் உங்களை பார்த்துச்சுன்னா உங்களை துரத்தும், மற்றபடி உங்களை பார்க்கலன்னா அவ்வளோதான். இப்போ அந்த சவுண்டு இடத்துக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். இருங்க, நான் அந்த பாலை வேறு எங்கே போட்டு தொலைச்சேன்னு தெரில. ஈவில் நான் கீழே வந்துருமான்னு வேறு டவுட் ஆகுது எனக்கு. இருங்க பார்த்துக்கலாம். ஆமாம் கைஸ், இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல, போய் ஒளிஞ்சுக்கோங்க. ஈவில் நான் கொஞ்ச நேரத்துக்கு டிஸ்ட்ராக்ஷன் பண்ணுங்கள், அதுவே ஆட்டோமேட்டிக்காக மேலே போயிடும். இப்போ நம்மளை பார்த்ததுனால தான் அது இங்கே வருது. நான் ஒரு 2 ரவுண்டு அடிச்சுட்டு இப்போ அங்கே போனேன்னா ஈவில் நன் டேரெக்டாக அங்கே மேலே தான் போவோம். இருங்க, ஈவில் நன் எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஈவில் நன் இதோ இங்கேயே நிற்கிது கைஸ். நான் அப்படி போயிருக்கோன்னு நினச்சேன். இந்த சொப்பன சுந்தரி வேறு, சாரி அந்த ஈவில் நன் வேறு இங்கேயே இது பண்ணிக்குது. வாங்க நம்ம இதை உள்ளே போட்டுடலாம். ஓகே, வாங்க ஷூவும் எடுத்துப்போம். உள்ளே போட முடியாது போல, ஈவில் நன் வந்துச்சு. வாங்க வா ஈவில் நன். ஒன்றும் இல்லை கைஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், அது கண் நீங்கள் குதிக்கும் போது அது பார்க்கக்கூடாது, அவ்வளோதான். ஓகே, டக்குனு குச்சிடலாம். இப்போ ஈவில் நன் நம்மளை பார்த்துருக்காது, அதனால் நம்ம அந்த சவுண்டு போட்ட இடத்துக்கு தான் போவோம். பட் நீங்கள் டக்குன்னு சவுண்டு போட்டிங்கன்னா உங்களை தேடி வந்துடும், அது ஒரு விஷயம். ஓகே, அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம லிஃப்ட் ஆப்ரேட் பண்ணிட்டு கொஞ்சம் தள்ளியே நிற்போம், ஏன்னா நமக்கு கடைசி டே, நம்ம அவசரப்படக்கூடாது. இப்போ பாருங்கள், ஈவில் நன் வந்து அங்கேயே தான் இருக்கும். நம்ம என்ன தான் சவுண்டு போட்டாலும் இப்போ வராது, ஏன்னா அந்த மீன் வந்து இன்ஃபினிட்டியாக சவுண்டு கொடுத்துக்கினே இருக்கும் கைஸ். அந்த ட்ராஃபி நம்ம என்ன பண்ணாலும் ஈவில் நன் அங்கேயே தான் இருக்கும். இது வந்து ஈஸி மோட், நார்மல் மோடுக்கு ஒர்க் ஆகுது கைஸ் 100%. பட் ஆட் மோடுக்கு எனக்கு தெரியாது, ஏன்னா ஈவில் நன் வந்து ஆட் மோடில் நல்ல இயரிங் சவுண்டு இருக்குது. எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் பயங்கரமாக இயரிங் சவுண்டு பாருங்கள். பார்த்துச்சு, ஈஸி மோட்லேயே சில டைமில் பார்த்துரும் நம்மளை. பட் எப்படி பார்த்துச்சுன்னு எனக்கு தெரில. சரி வாங்க, அது கூட பேச்சு நடத்தலாம் தான் பார்த்தேன், பட் அது கூட பேசுகிற அளவுக்கு நமக்கு டைம் இல்லை. வாங்க. ஓகே, இப்போ இது 50 ஃபஸ்ட்லேருந்து கவுண்ட் ஆகிடுச்சா கைஸ். இன்னும் நமக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் இந்த 2வது சான்ஸை மிஸ் பண்ணிட்டாலும், பட் நான் இந்த சான்ஸை மிஸ் பண்ண மாட்டேன். இதுலேயே நான் மாஸ் பீஸ் எடுக்க போகிறேன். வாங்க நம்ம போகலாம் கைஸ். நீங்கள் இதை யூஸ் குத்துறாதீங்க, ஏன்னா இப்போயே யூஸ் குத்திங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, பட்டன் அமுக்கு நான் அடுத்த செகண்டே ஓடலாம். ஓகே, யூஸ் குத்தாச்சு கைஸ். நேராக லெஃப்ட்டு, இங்கே வந்தீங்கன்னா இங்கே ஒரு முட்டு டக்குன்னு ஒரு லெஃப்ட்டு, ஒரு பெயிண்டிங் வரும் கைஸ். இருங்க, இங்கே ஒரு லெஃப்ட்டு, அப்படியே போயினே இருந்தீங்கன்னா ரைட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு, திருப்பி ஒரு லெஃப்ட்டு, கீழே இறங்குங்க, திருப்பி ஒரு லெஃப்ட்டு. இருங்க கைஸ், லெஃப்ட்டு டக்குனு குனிஞ்சிருங்க. இந்த மாதிரி வந்து டக்குன்னு குனிஞ்சிருங்க. நான் போன வாட்டி குனிஞ்சு இருந்தால் டக்குன்னு உள்ளே போயிருப்பேன், பட் அப்படியே நின்றுட்டேன். ஓகே ஓகே, இனிமேல் நமக்கு அந்த ஷூ தேவையில்லை, அது ஊந்தா கூட கவலைப்படாதீங்க. இதை பாருங்கள், இந்த சைடு போய்ட்டு இந்த சைடு வரதுக்கு ஒரு இதுவாக கைஸ், ஒரு கம்பியாக இருக்கிற கேட்டு இல்லைன்னா மிஷின் இருந்தால் டப்புன்னு உடச்சிட்டு போயிடலாமான்னு தோணுச்சு எனக்கு அது பார்க்கும்போது. சரி வாங்க, நமக்கு மாஸ் பீஸ் கண்டிச்சிச்சு கைஸ். அவ்வளோதான், நம்ம இப்போ மாஸ் எஸ்கேப்போ, அதாவது மாஸ்க் எஸ்கேப் முடிச்சாச்சு கைஸ். எஸ்கேப் இல்லை, ஒரு எஸ்கேப் மாதிரி தான் கைஸ். ஓகே, நம்ம பேராஷூட் மெயின் எஸ்கேப் நாளைக்கு வருது கைஸ். ரெடியாக இருங்க, நீ கேட்ட மாதிரி நாளைக்கு பேராஷூட் எஸ்கேப் ரெடியாக இருக்குது. வீடியோலாம் எடுத்துட்டேன் கைஸ், வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு நாளைக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், பை கைஸ், பை பண்ணி